துரியோதனாதிகளை ஏமாத்து. இன்னைக்கும் பார்க்க எத்தனை பேர் ஏமாத்தவர்கள் இருக்கார்கள். அவர்களிடத்துல ஜாக்கிரதையா இருக்கணும் புரிய வைக்கிறதுக்காக இந்த மாதிரி தர்மர் கூட ஏமாந்திருக்கா அப்படின்னு சொல்றார். அந்த மாதிரி ஏமாந்தாச்சு. அவர்கள்லாம் திரௌபதி அவமானப்படுத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. உடனே திரௌபதியை இழுத்துட்டு வந்தாச்சு. பெரிய சபை, அங்க பெண்களே கிடையாது, எல்லா ஆண்கள். வாயில் காப்பவன்ல இருந்து ஏதோ அங்கங்க சில சில பெண்கள் இருக்கா, இந்த காந்தாரி அந்த மாதிரி. ஆனாலும் எல்லா ஆண்கள் சபையா தான் பிராதான்யமா இருக்கு. அவன் வந்து புலம்பரா. இத்தனைக்கும் பார்த்தோம்னா தன்னுடைய சித்தப்பா பிள்ளைகளுடைய மனைவி தானே இந்த திரௌபதி. அவன் வீட்டுக்கு மருமகள் தானே. பெரியப்பா பிள்ளை தானே இந்த துரியோதன். திருதராஷ்டிரன் அண்ணா, பாண்டு தம்பி, இப்படிதானே மகாபாரதம். அப்படி இருந்தாலும் கூட தன்னுடைய தம்பியுடைய மனைவியை, துரியோதனுக்கு தர்மர் அண்ணா, அவருடைய மனைவியை மானபங்கப்படுத்தி நிர்வாணமா நிக்க வைக்கணும்னு ஆசை. எவ்வளவு கொடூரமான புத்தி! அந்த கொடூரமான புத்தி இருக்கிற துரியோதனனுக்கு ஆமாஞ்சாமி போட்டுருந்தான்னா கர்ணன் எவ்வளவு கேவலமானவன். சினிமாவில் காட்டுற மாதிரி கர்ணன் ஒன்றும் உத்தமெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த சினிமாக்காரங்க எதையோ ஒன்றத்தை காட்டி தொலைச்சா அது உண்மையெல்லாம் நம்பிடாதீங்க. பல விஷயங்கள் அப்படிதான் காட்டி தொலைக்கிறான். என்னமோ சைவம் வைணவர்களுக்கெல்லாம் ஒரு சண்டை, என்னமோலாம் அவனுக்கு தோன்ற மாதிரி எல்லாம் எடுத்து தொலைக்கிறான். எதுவுமே சத்தியம் இல்லை. சத்தியம் தெரியாம தான் இருக்கும். இன்னைக்கு ஆஹா ஓஹோன்னு சொல்லக்கூடிய பல விஷயங்கள் பார்த்தோம்னா ஜனங்களை ஏமாற்ற வித்தையாத்தான் இருக்கு. நான் எல்லாரையும் சொல்லலை, எல்லா விஷயத்தையும் சொல்லலை, 100% இப்படிதான் இருக்கு. ஏன்னா பல பேர் தப்பான அபிப்பிராயங்களுக்கு உள்ளாயின்னு இருக்கும். அதனால சொல்ல வரேன். எது யதார்த்தம்னு புத்தியை யோசனை பண்ணி பாருங்க. பகுத்தறிவு பாருங்க. பகுத்தறிவுனா தெய்வம் இல்லைன்னு சொல்ற பேர் பகுத்தறிவே கிடையாது. பகுத்து அறிஞ்சு எதுலெல்லாம் தெய்வம் இருக்கு, தெய்வம் என்ன மாதிரி இருக்குன்னு உணர்றதுக்கு தான் பகுத்தறிவுன்னே பேர். இந்த திரௌபதியை கொண்டு வந்து அத்தனை பெரிய சபையில நிக்க வச்சாச்சு. அவளுடைய துகில உரியனம்னு எல்லாரும் பேசிட்டு கதர்ரா திரௌபதி திருதராஷ்டிரத்துல. இந்த மாதிரி உங்க வீட்டுடைய மருமகள், உங்க பிள்ளை இந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறேன், அவனுக்கு நியாயத்தை சொல்லுங்க, தர்மத்தை சொல்லுங்க. நீங்கெல்லாம் சொல்லி கேட்கணும் இல்லையா? நீங்க தானே இந்த தேசத்துடைய ராஜா. நீங்க சொல்ற வார்த்தைக்கு எல்லாரும் தானே கட்டுப்படணும். சொல்லுங்க, இது தப்பு, இது பாவம். இத்தனைக்கும் அவள் வீட்டுக்கு தீட்டா இருக்கா. வீட்டுக்கு தீட்டா இருக்கிறவெல்லாம் இங்கேயோ ஓடுறது இருப்பா. வெளியில் யாருக்கள்லையுமே படமாட்டான். 3 நாள் கழிச்சு குளிச்ச பிறகுதான் வெளியிருந்து பார்ப்பார்கள். அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் இப்படி எல்லாம் பண்றான். சொல்லுங்கோ சொல்லுங்கோ. திருதராஷ்டிரன் பாசத்துல கட்டுப்பட்டுட்டான். பதில் பேச முடியல. பிள்ளையுடைய தப்பு கூட திருத்த முடியாத அளவுக்கு அவனுக்கு பாசம் கண்ணவன். ஏற்கனவே குருடன் தான். இப்ப பாசம் புத்தியையும் மறைச்சுடுத்து. நிஜமாவே பக்தி பண்ணாதான் இந்த தெளிந்த ஞானம் கிடைக்கும். மயர் வர மதிநலம் அப்பதான் கிடைக்கும். இல்லைன்னா குழப்பம்தான். திருதராஷ்டிரன் ஒன்னும் பதில் சொல்லலை. திரௌபதி அங்க இருக்கிற பெரியவாள் இடத்துல எல்லாம் கேட்கிறா. துரோணாச்சாரியார், கிருபாச்சாரியார், பீஷ்மர், இவர்களிடத்துல கேட்டா அவர்களாலையும் பதில் சொல்ல முடியல. ஏன்னு கேட்டா துரியோதன போட்ட சாப்பாடை சாப்பிட்டதுனால அவன் பண்ற அநியாயத்துக்கு துணை போகும்படியா ஆயிடுத்து. அதுக்காக வாயை திறக்க முடியல. அதனாலதான் பாபத்துல பங்கு வச்சுக்கப்படாதுன்னு பெரியவர்கள் சொல்லுவார்கள். அதாவது யாராவது ஒருத்தன் பாவி அப்படின்னு தெரியறதா அவன்கிட்ட அன்னம் வாங்கி சாப்பிடாது, அவனோட சங்கார்த்தமே வச்சுக்காது. துஷ்டனை கண்டா தூர விலகு. யாராவது ஒருத்தன் பாவத்தை சொல்றான், யாராவது ஒருத்தன் பொய்ய சொல்றான், யாராவது ஒருத்தன் ஏமாத்துறான் அப்படின்னா அவனை கண்டா தூர விலகு. இந்து தர்மத்தை யாராவது சாத்தான், பிசாசு, இதெல்லாம் கல்லுன்னு சொன்னா அவனை கண்டா தூர விலகணும். பக்கத்துல கூட சேர்க்கப்படாது. அவன் பக்கம் மூச்சு காத்து கூட மேல படக்கூடாது. சரியா சொல்லணும். ஏன்னா வசதியான ஹிந்து தர்மம் எத்தனையோ மகாத்மாக்கள் அனுபவிச்சிருக்கார்கள். எத்தனையோ பெரியவர்கள்லாம் ஹிந்து தர்மத்தை அவ்வளவு அழகா நிரூபணம் பண்ணியிருக்கார்கள். சுவாமி ராகவேந்திரர், விவேகானந்தர், ராமகிருஷ்ண பரமஹம்சர், எத்தனையோ பெரியவர்கள்லாம் இந்து தர்மத்தை நிரூபணம் பண்ணியிருக்கார்கள். அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த இந்து தர்மத்துடைய கோவில்கள் எல்லாம் வைதிகார்த்தம், இதெல்லாம் சாதான், இதெல்லாம் பிசாசு, இதெல்லாம் கடவுள் இல்லை அப்படின்னா அவனோட சங்கார்த்தமே வச்சுக்காதீங்க. வச்சுக்கவே வேண்டாம்.